இன்னைக்கு கீதை சீரீஸில் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 40 ஒரு ஆத்மா, ஒரு தனி ஆத்மா அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்ற கேள்விக்கான பதிலை இங்கே சொல்கிறாரு. இப்போ நாம் சுற்றி பார்த்துட்ருக்கிற ஒரு மரம், செடி, கொடி இதெல்லாமே ஒரே வகை அப்படின்னு சொல்லி நம்ம சயின்ஸ் படி சொல்லலாம். மரங்கள் ஒரு வகை, தாவரங்கள் ஒரு வகை, விலங்குகளில் வந்துட்டு சிங்கமான் ஒரே வகையான மரங்கள், விலங்குகள் இருக்குது. மனிதர்கள்லையுமே ஒரே வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சு பேசுகிறோம். ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லப்படுறப்போ உயிரற்றவை, உயிருள்ளவை அப்படின்லாம் பிரிக்கிறோம்ல. இப்போது ஒரு புல் இருக்குது, எத்தனையோ புல்வெளிகள் இருக்குல்ல, அந்த ஒரு புல்லுமே ஒரு தனி ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ மைனூட்டான விஷயம். இப்போ நாம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே எதுவுமே ஒன்று கிடையாது, எல்லாமே வேறு ஆத்மாக்கள் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட ஆத்மா எப்படி உருவாச்சு? பரமாத்மாவிலேருந்து பிரிஞ்சது தான் ஜீவாத்மா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் அது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்ற கேள்விக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஒரு எளிமையான பார்வையினால தான் ஒரு தனி ஆத்மா அப்படின்றது இந்த பிரகிருதியில் உருவாச்சு. பிரகிருதினா இயற்கை, இந்த இயற்கையில் கருவுற்று பிறப்பெடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறதுல இதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு அணுவாக இருந்தாலும் அது அவனோட பார்வையினால தான் இங்கே வந்திருக்க முடியும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும்.